வேதத்திலே சிலர் அதை இழந்து போனார்கள். எல்லாரையும் சொல்ல நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25 29 34 வரைக்கும் இந்த ஸ்லைடை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. 2 பேர் அண்ணன் தம்பி, யாக்கோபு ஏசா. யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். கூழெல்லாம் நம்ம இப்போ குடிக்க மாட்டோம், நம்ம ஒரு படி பிரியாணின்னு வச்சுக்கலாம், சரியா? பிரியாணி செஞ்சுட்டு இருக்காரு வீட்டில், வெளியே வச்சு ஸ்டவ்வை வச்சு ஒரு இலை ஆடை ஆடிச்சு. அண்ணன் வேட்டையாடிட்டு ஏசா வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வராரு. வரும்பொழுது பசி பயங்கரம். தம்பி பார்த்து கேட்குறா, தம்பி எனக்கு கொஞ்சம் நீ சாப்பிட்றதுல எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. அப்படி தம்பி விவரமான ஆளு, நம்மள மாதிரி. ஆமாம், நான் வந்தால் எனக்கு என்ன தருவீங்க? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க வாலிப தம்பிகள். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு போகும்போது எவ்வளோ தருவீங்க? இந்த சர்ச் எனக்கு எவ்வளோ தருவீங்க? எங்கே தங்க வைக்க? ஒரு நாளும் கேட்காதுருங்க. அது ஊழியமே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை சார்ந்திருந்தா என்னுடைய உதவி எங்க இருந்தனாலும் வரும். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷம் 30 வருஷம் ஊழியத்தில் ஆண்டவர் அதை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நான் இதை சாட்சியா நான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆலயத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஜெபம் மாற்றப்படட்டும். ஆலயத்திற்காக நான் என்ன கொடுப்பேன்? ஆலயத்திற்காக என்ன செய்வேன்? என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஆமென். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நானும் என் குடும்பம் என் பிள்ளைங்க சுயநலமா செத்து போவதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. ஹல்லேலூயா. ஆமென். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. ஆமென். அதான் என்னுடைய ஜெபம். ஆமென். ஏசா நிக்கிறான், கொடுப்பா. தம்பி சொல்றான், நான் உனக்கு கூழ் தரேன், நீ எனக்கு என்ன தருவே? அவன் சொல்றான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. பர்த் ரைட். ஹல்லேலூயா. பர்த் ரைட் அவனுக்குன்னு கொடுக்க மூத்த மகன் என்கிறதா நிலைமையில அந்த நாட்களே அந்த கலாச்சாரத்தின்படி கொடுக்கப்பட்ட பர்த் ரைட். நீங்க போய் வாசிச்சு பாருங்க. சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்குரிய உரிமைகள், அதற்குரிய சலுகைகள் எல்லாம் இருந்துச்சு. இவன் நினைச்சா நான் சாக போறேன். அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும். I'm about to die. ஏசா சொன்னது, நான் சாக போற வயசாயிடுச்சு. இதை வச்சு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு எனக்கு என்ன பண்ண? எனக்கு என்ன? நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இப்ப தேவை என்ன தெரியுமா? பசி. என் பசியை ஆற்றணும். நிறைய பேர் இன்னைக்கு மொமெண்ட்ரி பிளஷர், அந்த நேரத்தில் அந்த காரியத்தை முடிக்கணும். மொமெண்ட்ரி பிளஷர். நான் சொல்றது விளங்குதா? நிறைய வாலிபர்கள் இப்போ இதை அனுபவிக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நித்தியமா அதற்குரிய கரையத்தை நம்ம செலுத்தணும். இப்போ ஏசா அதான் சொல்றான், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். I don't want to, hallelujah, lose what I have. hallelujah. இதோ நான் சாக போகிறேன். இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை he despised. ஏசா அதை அலட்சியம் பண்ணி, அந்த நேரத்தில் எனக்கு பசி ஆற்றணும், சாப்பாடு கிடைச்சா போதும். அது மாதிரி நிறைய காரியங்கள். இந்த நேரத்தில் எனக்கு இது கிடைச்சா போதும். ஆண்டருடைய திட்டம் பாஸ்டர், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. ஆண்டருடைய நோக்கம், வளர்ச்சி, சபை ஊழியம், தரிசனம், இதெல்லாம் பேசுங்க. ஆனால் எனக்குன்னு வேற ஒன்று இருக்குது, அதை மாத்திரம் நான் நிறைவேற்றி அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரேன். இல்லை சார், ஆண்டவர் நமக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அப்படி நோக்கத்தை, அப்படி திட்டத்தை நறுவார். ஈசா டிவேல்யூட் ஹிஸ் பர்த் ரைட். அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அவனுடைய பர்த் ரைட்டை அவனை இழந்து போகிறான். எபிரேயர் 12 பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இங்க எபிரேய நிருபர் சொல்றாரு, ஒருவனும் வேசிக்கல்லனும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போல எப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்க? சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அதற்குரிய பதிலை அங்க கொடுக்கிறார். 17வது வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை. ஒரு சீசன் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை இழந்து போனா அதற்கப்புறம் இனி திரும்ப வருமா? கேள்விக்குறி. கிடைக்காது. ஆகவே இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை இந்த சபையில, இந்த இடத்துல, இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த நாட்களில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. கை உயர்த்தி. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை தேடியும் அவன் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனான். இயேசுவோடு கூட 1000 நாட்கள் இருந்தவன். அப்படின்னா 3 வருஷம் இயேசுவோடு கூட சாப்பிட்டவன், இயேசுவோடு கூட ஊழியம் செஞ்சவன். 70 பேரா 2 பேரா அனுப்புனாரே, அந்த டீம்ல போன ஒரு ஆளு. ஹல்லேலூயா. பணப்பையை சுமந்துட்டு போனவர். ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு ஒரு வீட்டில் he was reclining. ஆமென். மரியா ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து, இங்கிலீஷ்ல அலபாஸ்டர் பாக்ஸ், பரிமள தைலம், விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து அதை உடைச்சி இயேசுவின் பாதத்தில் ஊற்றுறார். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இவன் மாத்திரம், hey, what a waste, what a waste. இதை விற்று என்ன சொன்னா, தரித்திரருக்கு கொடுக்கலாமா? அடுத்த வசனமே சொல்லுது, பைபிள் சொல்லுது, தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. வேதம் சொல்கிறது, அவன் திருடனா இருந்தபடி. அவன் திருடனா இருந்தபடினால என்ன அப்படின்னா, இதை வித்தா அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அதுல கொஞ்சம் அவர் சுருட்டி அவர் பாக்கெட்ல போட்டுக்குவார். சர்ச்சுக்கு வேலை செய்யற ஆட்களும் இருக்காங்க நிறைய பேர். சர்ச்ல இருந்தே கமிஷன் அடிக்கிற ஆட்கள்லாம் உண்டு. ஐம் சாரி டு சே தட். ஆமென், ஆமென். கேட்டா சபைக்கு தான், ஆனால் அதுலேருந்தே எனக்கு கமிஷன். இதனால எனக்கு என்ன லாபம்? யூதாஸ் இயேசு கூட தான் இருந்தான். இவன் நோக்கம் எல்லாம் எல்லாமே பணம் தான். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். இதனால எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எவ்வளோ புகழ் கிடைக்கும், என்ன நடக்கும்? ஒன்றுமே கிடைக்கலன்னா ஆண்டோடைய வேலையை செய்ய மாட்டியா?
அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புவார். அதனால தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். இவன் தோமா மிஷினரியா இந்தியாவுக்கு வந்தாரு, யூதாஸ் ஒரு மிஷினரியா வந்திருக்கலாம். பேதுரு ஆண்டவர் விட்டு கொஞ்சம் காலம் வெளியே போனாரு, ஆனா வந்தாரு. அந்த பேதுருவை பார்த்து தான் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும். ஹல்லேலூயா. பேதுரு நிழல்பட்டு நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. ஹல்லேலூயா. பேதுரு யோவான் அலங்கார வாசல் என்னமோ இடத்துக்கு போகும்போது அலங்கோலமான ஒரு நிலைமையில இருக்கான். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட சொல்றாங்க, ஏதாவது கிடைக்கிற உத்து பார்த்த பொழுது வெளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். இந்த பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எழும்பி பயந்திருந்தவர். இயேசு மரித்த உடனே பயந்து போயிட்டாரு. உள்ள பூட்டி இருந்த அறைக்குள்ள இருந்தாங்க, பயந்திருந்த ஒரு ஆளு. ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரி கேட்கிறான், அவர் கூட இருந்தியா? இல்ல, அவரை தெரியாது. இன்னொருத்தர் கேட்கிறான், அவர் கூட இருந்தா? No, I don't know him. மறுதலித்த ஒரு ஆள் தான். சேவல் கூவதற்கு முன்பாக 3 முறை என்னை மறுதலிப்பாய். பேதுருவே மனக்கசத அழுதா. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இயேசு கிட்ட திரும்பி வந்தா. இந்த பேதுருவை கர்த்தர் பயன்படுத்துறாரு. கர்த்தர் இந்த யூதாசையும் பயன்படுத்த முடியும். திரும்பி வந்திருந்தா. ஆனா பரிதாபம் என்ன தெரியுமா? அவன் அப்படி கேட்ட உடனே இதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இயேசு அவனை பார்த்து அதட்டினாரு. அது அவனுக்கு ஹர்ட்டிங்கா போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி என்னை திட்டுறீங்களா? நான் பாரு என்ன பண்றேன், எனக்கு கிடைக்க வேண்டியது இங்க கிடைக்கலையா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி நேரா எங்க போனா தெரியுமா? அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்க தெரியும். பரிசேயர், ஹல்லேலூயா, மத்தேயு 26:15, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை காட்டி கொடுத்தார்கள். கூட தான் இருந்தா சார் 3 வருஷம். ஆனா இயேசுவுக்காக இல்லை, நேரத்தை வீணடிச்சுட்டு 3 வருஷம். ஆனா இயேசு மரிப்பதற்கு முன்பாக இந்த யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். அவன் நினைச்சா இவன் பணம் இவனை காப்பாற்றும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், என் பணம் சொத்து, எனக்கு இவ்வளவு வசதி இருந்துச்சுன்னா இது என்னை காப்பாற்று. ஒன்றும் நம்மை காப்பாற்றாது. இன்னைக்கு நடக்கிற யுத்தங்கள் பாருங்க. கோவிட் டைம்ல ஒருத்தர் வந்தாரு ஆஸ்திரேலியால இருந்து. அவர் சொன்னாரு, இதே சென்னைக்கு எங்க அப்பாவுக்கு எவ்வளவு கோடி crores வேணாலும் நான் தரேன், எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா உயிர் போயிடுச்சு. கோடி நம்மை காப்பாற்றாது, எவ்வளவு பணம் ஒரு நாள் நம்மை காப்பாற்றாது. ஹல்லேலூயா. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை உங்களுடைய கரத்துல இருக்கணும், அதுதான் எங்களை நடத்தும், அதுதான் எங்களை சுமக்கும், அதுதான் நித்திய வரைக்கும் எங்களை கொண்டு போகும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் பணத்திற்கு எதிராளி அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். பண ஆசை எல்லாம் ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு தருவார். அதை குறித்து எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். கைவெடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். ஆமென். What I'm saying, Judas missed the season. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கைரோஸ் மொமெண்ட், இயேசு கூட நடந்தா, இயேசு கூட what a good beginning. ஆனா ending was bad. இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ஆரம்பம் இருக்கு, நல்ல முடிவு இல்லை. யூதாஸ் அதற்கு ஒரு அடையாளம்.